அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆதிராஜ் மை வேர்ல்ட். நான் உங்கள் வினோத். நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். ஏன்னா வீடியோ நமக்கு சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் நிறையவே கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னமும் விவசாயத்துக்கும் என்னோடய சேனலுக்கும் உங்கள் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் தேவைப்படுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் தம்ப்நெயிலை பார்த்துட்டு உள்ளே வந்திருப்பீங்க. ஆடு வளர்ப்பில் 100% சக்ஸஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஆமாங்க, நான் ஒரு 2 இயர்ஸாக ஆடு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து 100% இது சக்ஸஸாக இருக்குது. அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். இன்னமும் ஒரு சில டிப்ஸை நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆடு வளர்க்க நினைக்கிறவங்க, ஆடு வளர்த்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஆதரவு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய ஆடு வளர்ப்பு வாழ்க்கை எப்போ தொடங்கிச்சின்னு பார்த்தீங்கன்னா, சுமார் ஒரு 2 வருஷம் முன்னாடி பிப்ரவரி 2023 தொடங்கினது. இப்போ பிப்ரவரி 2025 வரைக்கும் எந்த ஃப்ளாவும் இல்லாமல், எந்த ஒரு நஷ்டமும் இல்லாமல் ஒரு சக்ஸஸாக போயிட்டுருக்கு. இதை பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 2 ஆடோடு ஆரம்பித்த என்னோடய ஜேர்னி வந்து இப்போ வந்து 8 ஆடுகிட்ட இருக்குது. 8 ஆடுனா 4 குட்டி இருக்குது. ப்ளஸ் வந்து ஒரு 2 பொடி குட்டி இருக்குது. இப்போதைக்கு இருக்கிற 2 பெரிய ஆடு ப்ளஸ் 4 குட்டி, 2 பொடி குட்டியோட இப்போதைக்கு இருக்கிற லைஃப் இருக்குது. ஒரு 2 ஆடு வந்து நடுவில் விற்றுட்டோம். 2 கிடா குட்டி இருந்துச்சு, பெருசாகிடுச்சு, அது விற்றாச்சு. மொத்தம் 10 குட்டி இருக்குது. 2 வருஷத்துக்கு வந்து மொத்தம் எங்ககிட்ட 10 உருப்படி இருக்குது. 2 ஆடை வச்சு வாழ்க்கை ஆரம்பித்தது. எப்படி சக்ஸஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் தான் இருப்போம் கூட, வேறு யாரும் இல்லை. நாங்கள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆடை டேக் கேர் பண்ணிக்கிட்டது. இப்போ நான் ஒர்க்குக்கு போனாலும் சரி, இல்லை அப்பா இல்லைனாலும் சரி, நாங்கள் ஃபேமிலியாக பார்த்துக்கிட்டதால் எங்களுக்கு இந்த சக்ஸஸ் 100% கிடைச்சதுன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். இதுவே ஒரு லேபரை வச்சு, ஒரு ஆளை வச்சு பார்க்கணும் ஆடை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக அதில் ஒரு பங்கு வந்து நஷ்டம்தான். எப்படியா இருந்தாலும் நீங்கள் லேபருக்கு காசு கொடுக்கணும். அதனால் என்ன சொல்லுவோன்னா, 100% சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஃபஸ்ட்டு வாய்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆடு வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போனா நீங்கள் உங்களை தயார் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து 100% உங்கள் எஃபர்ட்டும் 24/7 ஆடுகளுக்காக இருக்கணும். ஏன்னா அதுவும் ஒரு உயிர் தான். நேச்சரோடு கலந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. என்னடா எனக்கு பல வேலைகள் இருக்கும், ஆனால் ஆடு வளர்க்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் லேபரை வச்சு தான் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, ஓகே, ட்ரஸ்டட் லேபர் உங்களுக்கு கிடைக்கிறாங்க, உழைப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஒரு சில பார்ட் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் மனசை வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 100% வந்து நான் சொல்லுவது வந்து லேபரை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. நம்ம தான் நம்ம ஆடு மாடுகளை பார்க்கணும். எதுக்காக நான் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நம்மளுக்கே குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். குழந்தைய வளர்க்குறீங்கன்னா நீங்கள் வளர்க்குறதுக்கும் ஒரு 3வது நபர் வளர்க்குறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும்ல. உங்களோட ஃபுல் பாசமும் நீங்கள் கொடுத்து வளர்ப்பீங்க. ஒரு 3வது நபர் வளர்க்குறாங்கன்னா அந்த ஃபுல் பாசம் இருக்காது கண்டிப்பாக. அதே போல் தான் ஆடுகள் மாடுகள் எல்லாமே ஒரு உயிர் தான். அதுக்கும் அந்த பாசம் கிடைக்கும்னா பாசத்தோடு நீங்கள் வளர்ப்பீங்க. அது நம்ம பொருள் அப்படின்னு சொல்லிட்டு. லேபருக்கு என்ன தான் இருந்தாலுமே அது அவங்க பொருள் கிடையாது. எண்ட் ஆஃப் த டே ஒரு சில ட்ரஸ்டட் லேபர் இருப்பாங்க, அவங்க பார்த்துப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அது அவங்க சொத்து கிடையாது, அவங்க இது கிடையாது. நீங்கள் எதனா சொல்லவும் முடியாது உங்களால். இந்த காலகட்டத்தில் லேபர் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குன்றதால. அதனால் நீங்கள் உங்களை ஃபஸ்ட்டு தயார் பண்ணிக்கோங்க. உங்களை தயார் பண்ணிக்கிட்டு ஆடு வளர்ப்பு தொழிலில் இறங்குங்கன்றது தான் முழுக்க ஒரு பெரிய அட்வைஸ். இதை நாங்கள் ஃபேமிலியோடு பண்ணுறதால தான் எங்களுக்கு ஒரு 2 வருஷமாக சக்ஸஸ் நடந்துகிட்ருக்கு. நாங்களும் ஆடுகளை க்ரோ பண்ணிக்கிட்டே இருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 100% சக்ஸஸான முதல் காரணம் வந்து நாங்கள் ஃபேமிலியாக ஆடு வளர்ப்பில் இருக்கிறதால, எல்லோரும் அப்பா அம்மாலேருந்து எல்லோரும் அந்த ஆடுகளை பார்த்துக்கிறதால எங்களுக்கு கிடைக்கிற சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி நீங்கள் இறங்குனீங்கன்னா, உங்கள் ஃபேமிலியை நம்பி நீங்கள் ஆடு வளர்ப்பில் இறங்குனீங்கன்னா அது லாஸ் ஆகாது கண்டிப்பாக. சரி, ஃபேமிலியில் சப்போர்ட் இல்லை, நான் லேபர் வச்சு தான் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க, நிறைய பேர் நினைப்பீங்க. அவங்களுக்கு என்ன அட்வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லேபரே வச்சாலுமே நீங்களும் அந்த லேபர் கூடயே முழுக்க இருக்கணும். அப்படி இருந்து நீங்கள் பார்த்துக்கிற மாரி கண்காணிப்புலேயே வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னமும் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். எப்படியா இருந்தாலும் நீங்கள் இருப்பீங்கள்ல, தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்டுட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க. நீங்கள் இருக்கும்போது அந்த லேபர் கூட இருந்தீங்கன்னா நீங்களும் கொஞ்சம் உழைப்பு போடணும், அவங்களும் லேபரும் கொஞ்சம் பார்த்துப்பாங்க. 24/7 நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக 100% வந்து
உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதே போல் அடுத்ததாக நான் நினைக்கிறது வந்து எனக்கு 100% சக்ஸஸ் இருக்குது. எதனால நான் நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆடுகளுக்கு மருத்துவ உதவின்னு ஒன்று இருக்குது. மருத்துவ உதவியை அந்த டைமுக்கு பார்த்து கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே போதும். கண்டிப்பாக ஸோ ஆடுகளும் ஒரு உயிர் உள்ள ஜீவன்றதால உடம்பு சரியில்லாமல் போகிறது வந்து இயல்பு தான். அதுக்காக நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா என்ன ஆகும்னா, ஆடுகள் பரவ ஆரம்பிக்கும். ஒரு ஆடு இறந்துருச்சுன்னா நிறையா பண்ணையில் பார்த்துருக்கேன். ஒரு ஆடு இறந்துருச்சுன்னு வைங்களேன், டக்கு 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 டக்குன்னு அடுத்த ஆடுகள் இறக்க ஆரம்பிச்சிடும். அதோட நோய் தாக்கம் வந்து அதுக்கு கண்டிப்பாக அதுக்கு பரவ ஆரம்பிச்சிடும். அது பரவ ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒரு ஆடும் உங்களுக்கு இழக்க ஆரம்பிக்கும். அதே போல் அந்த நோய் மேலாண்மை ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்னது வந்து ஃபஸ்ட்டு டிபெண்ட் பண்ணது லேபர் வேலை செய்கிறவங்களோடது இது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நோய் மேலாண்மைன்னு சொல்லுவாங்க. மெடிக்கல் கேரை நீங்கள் கரெக்டாக ஒரு ஆட்டுக்கும் நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன் மெடிக்கலை பற்றி நிறையா. வேணால் நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு எதனா உங்களுக்கு மெடிக்கல் ரிலேட்டட் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோவில் கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா நாங்கள் ஹோம் ரெமடிஸ் வந்து நிறையாவே ஃபாலோ பண்ணிவிடுவோம். ஃபாலோ பண்ணுறதால எங்களுக்கு வந்து அதனால் எனக்கு கண்டிப்பாக அந்த சக்ஸஸ் ரேட் 100% சக்ஸஸ் ரேட்டுக்கு ஒரு காரணம் வந்து மெடிக்கல் கேரை கரெக்டாக ஆடுகளுக்கு பார்த்துறது தான். அதுக்கு ஏன்னா நம்மளுக்கு சொல்ல தெரியாது. மனுஷங்களாக இருந்தால் நம்ம சொல்லிவிடுவோம், அதுக்கு என்ன உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்ல தெரியாது. அது சொணக்கமாக நிற்கும், கழிச்சல் போகும். இது போல் ஒரு சில சிம்டம்ஸை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியுமே தவிர, ஆடுகளாக சொல்லாது எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு அதுக்கு சொல்ல தெரியாதுல்ல. அதனால் நம்ம வந்து அதுக்கு உடம்பு சரியில்லைன்ற கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு இது வந்து நீங்கள் கூடவே இருந்தால் தான் உங்களுக்கு தெரியும். இதே நீங்கள் லேபரை வச்சு நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, லேபரை வச்சு பார்த்தா இந்த உடம்பு சரியில்லாதெல்லாம் கண்டுக்காமல் கூட விட்ருவாங்க. நிறைய பேருக்கு லாஸ் ஆகிறதுக்கு காரணம் அதான். லேபர் வந்து வேலையை மட்டும் பார்த்துட்டு இப்போ மேய்ச்சலுக்கு போவாங்க. அவங்க மேலே ஒன்றும் சொல்லி தப்பு கிடையாது. ஏன்னா அவங்க வேலையை வந்து மேய்ச்சலுக்கு போய்ட்டு வர்றது அவ்வளோதான் நினைப்பாங்களே தவிர, அதுக்கு உடம்பு சரியில்லை இதெல்லாம் நம்ம சொல்லணுமா அப்படின்ட்டு அவங்களுக்கும் தெரியாது. அதனால தான் நான் கூடவே உங்களை இருக்க சொல்கிறேன். ஏன்னா நம்ம தான் அந்தளவுக்கு கேர் பண்ணி பார்ப்போமே தவிர, லேபருக்கு அந்தளவுக்கு ஏன்னா லேபருக்கு நம்ம கொடுக்க போகிற அமௌண்ட்டு அதுக்கேற்ற ஒர்க்கு அவங்க பார்ப்பாங்க. ஆனால் கேரோடு பார்த்துக்கிறது யாருன்னா நம்ம தான். அதனால் ஆடுகள் மாடுகள் வளர்ப்பில் நம்மளோட ஈடுபாடு அதிகமாக இருக்கணுன்றது தான் என்னோடய வலியுறுத்தல். அதே போல் இது 2வது விஷயத்தை நாங்கள் கரெக்டாக பண்ணுறதால எங்களுக்கு 100% சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்குன்றதை நான் நம்பிக்கையாக சொல்லுவேன். 2 விஷயம், ஃபஸ்ட்டு வந்து லேபர் மேனேஜ்மெண்ட், செகண்ட் வந்து மெடிக்கல் கேர். இது 2மே ஆடுகளுக்கு ரொம்பவே அவசியம். இது 2மே நீங்கள் கரெக்டான டைமில் கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா 100% சக்ஸஸ்க்கான விஷயம் உங்களுக்கு வந்துடும். அடுத்த விஷயம் 100% சக்ஸஸாக இருக்குது எங்களுக்கு அப்படின்னு நான் நினைக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஊருக்கேற்ற ஆடுகளை வளர்க்குறது. இன்னொன்று வந்து மேய்ச்சல் முறையில் வளர்க்குறது. நான் பராமரித்து வளர்க்கலை, மேய்ச்சல் முறையில் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு கொட்டாய் தான் போட்டிருக்கோம். கொட்டாய் போட்டுட்டு அதுக்கு தேவையான இடத்துல தான் கட்டி போடுறோம். இன்னொன்று வந்து அதிகமாக உள்ள வெயில் தாக்கத்துலேயே அதை கட்டி போடல. அதேமாரி அதிகமாக பனி பெஞ்சாலும் நாங்கள் கட்டி போட மாட்டோம். இது 2 விஷயத்த நாங்கள் தவிர்த்துருவோம். மேக்ஸிமம் இந்த 2 விஷயத்த தவிர்த்தாலே நம்மளே இப்போ பனியில் போனாலே நமக்கே என்ன கோல்டு அட்டாக் ஆகும், சளி வரும், ஜுரம் வரும், தேவையில்லாத டிசீஸ் வரும்ல. அதே போல் அதிகமாக வெயிலில் இருந்தாலும் நமக்கு தலைவலி வரும், ஒரு சில நேரத்தில் மயக்கம் வரும். அந்தமாரி வர்றதால ஆடுகளுக்கும் கிரிட்டினஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கால பேச முடியாது, நம்மளால் பேச முடியுமே தவிர, நமக்கு என்னென்னலாம் பண்ணுனா ஆடுகளுக்கு அதை ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைட்லேருந்து யோசித்து பார்த்து நீங்கள் ஆடுகளுக்கு ஒரு இதுவும் பண்ணிங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக 100% சக்ஸஸ் ரேட்டுக்கு உங்களுக்கு இது ஒரு பெரிய காரணமாக இருக்கும். ஆடுகளுக்கு தடை கட்டுறதா இருக்கட்டும், ஏற போடுறதா இருக்கட்டும், இதெல்லாம் கரெக்டாக டைமிங்கில் நீங்கள் ஒரு நாள் ஃபாலோ பண்ணுற டைமிங்லேயே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதுங்களுக்கும் கரெக்டாக டைமுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். அதே போல் தண்ணி வைக்கிறதையும் நான் பல வீடியோக்களில் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் வீடியோ போய் பாருங்கள். இதே போல் நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறையாவே போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து ஸ்மால் ஃபார்ம் தான் ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ. ஆனால் 2 வருஷத்தில் எனக்கு வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு எக்ஸ்போஷர் நிறையா கிடச்சிருக்கு ஆடு வளர்ப்பில். ஏன்னா கூடவே இருந்து பார்த்துக்கிறதால அது ஆடு வளர்ப்பு வந்து ரொம்ப பெனிஃபிட் தான். எல்லாமே லாபம் இல்லாமல் கிடையாது. ஆடு வளர்ப்பில் இன்னும் லாபம் தான். ஏன்னா உங்களுக்கு 1.5 வருஷத்துக்கு 2 வாட்டி குட்டி போட்டுரும். 2 வாட்டி குட்டி போட்டுரும். நீங்கள் பாட்டுக்கிட்டு உங்களுக்கு வீட்டில் கஞ்சி தண்ணி இருந்தாலும் சரி, இல்லை புண்ணாக்கு வாங்க போகிறீங்க, வேறு எதுவும் நீங்கள் அதுக்கு செலவு பண்ண போகிறதில்ல மேய்ச்சல் முறையில். அதனால தான் நான் மேய்ச்சல் முறையை ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். மேய்ச்சல் முறை ப்ரிஃபர் பண்ணதும் எனக்கு 100% சக்ஸஸுக்கான ஒரு பெரிய காரணம்.
ஸோ 3வது விஷயமா நான் சொல்ல வந்தது வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வந்து லேபர் மேனேஜ்மெண்ட், செகண்ட் விஷயம் வந்து மெடிக்கல் கேர் பண்ணிக்கணும், 3வது விஷயம் வந்து மேய்ச்சல் முறையை தேர்ந்தெடுங்க. எனக்கு மேய்ச்சல் முறை பெனிஃபிட்டாக இருக்குது. இப்போது ஒரு சில ஊரில் வந்து மழை பெஞ்சா தண்ணி நிற்கும். அந்த மாதிரி ஊரில் வந்து நீங்கள் மேய்ச்சல் முறை எடுத்துகிட்டு பரன் போடாமல் அமைச்சு இப்படி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதுபோல் இடத்துல நீங்கள் பரன் மேலே அமைச்சு தான் ஆகணும். அதுக்கு ஒரு அப்பார்ட் அமௌண்ட் செலவு பண்ணி தான் ஆகணும். அப்போயும் நீங்கள் கேர் எடுத்து பார்த்துக்கணும். இது மேய்ச்சல் முறையிலையும் நோய் வர ஆரம்பிக்கும், பரவ ஆரம்பிக்கும். அதே 2ம் சேம் தான். பட் ஆனால் என்னென்னா இதில் நான் மேய்ச்சல் முறைக்கு போகிறப்ப எல்லா விதமான தாவர வகைகளையும் சாப்பிட்றதால அதுக்கு எல்லா விதமான சத்து கிடைக்கிது. இப்போ இதுவே நீங்கள் பரன் மேலே அமைச்சிங்கன்னா ஒரே இது தான், ஒரே சாப்பாடு தான் நீங்கள் போட்டுக்கிட்டே இருப்பீங்க ரொட்டீனாக. அதனால் மேய்ச்சல் முறை என்னை பொறுத்த வரைக்கும் சிறந்ததுன்னு நான் சொல்கிறேன். ஆனால் தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. நான் வளர்க்குறதால அது நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். நான் அப்படி வளர்க்குறதால நீங்கள் பரன் மேலே வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பெஸ்ட்டாக தோணும். இது வந்து அதான் உங்கள் ஊருக்கேற்ற வகையை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கான இடத்த அமைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆடு வாங்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க, நீங்கள் எத்தனை ஆடு ப்ரோ வச்சுருக்கீங்க, என்னென்ன வகை வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிவிட்டேன், இன்னொரு வாட்டி வேணால் சொல்லிடுறேன். நான் வந்து 2 ஆட்டில் தொடங்கினேன். 2 ஆடு வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே கீத்து வந்து ஒரு ஆடு குட்டி தான் போடும். அந்த ஒரு குட்டி போட்டுச்சு. அந்த ஒரு குட்டியும் விற்றாச்சு. அடுத்த கீத்தில் பார்த்தீங்கன்னா 2 குட்டி போட்டுச்சு. அந்த 2 குட்டி, அந்த 2 வெள்ளை குட்டியும், இந்த புள்ளியும் இந்த சிவப்பு கலரும் 4 குட்டி. இப்போ ரீசெண்டாக வந்து அந்த ஆடு வந்து 2 குட்டி போட்டிருக்கு. இது இப்போ குட்டி போடும்னு நினைக்கிறோம். அது குட்டி போட்டுச்சுன்னா மறக்காமல் நான் வீடியோ போடுறேன். மொத்தம் வந்து 10 ஆடு இது வரைக்கும். நான் 2 வருஷம் வளர்க்க ஆரம்பித்து 10 ஆடுகள் என்கிட்ட வந்திருக்கு. அதில் 2 ஆடு நாங்கள் விற்றுட்டோம். நல்ல ஒரு பெரிய கிடாவாக இருந்துச்சு, அதை விற்றுட்டோம். அதையும் வீடியோவில் பல வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கேன், மறக்காமல் பாருங்கள். மற்றபடி இப்போதைக்கு 10 ஆடாக இருக்குது. இன்னும் ஃப்யூச்சரில் நான் ஆடை வளர்த்து நல்லா க்ரோ பண்ணி இந்த 10 ஆடுகள்லேருந்து இப்போ விற்போம். திருப்பி என்னென்னா நான் ஆடு வாங்கலான்ற ஒரு பிளானில் இருக்கேன். என்ன வகையான ஆடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த வகை ஆடுகள்லாம் ஒரு சிலர்லாம் என்ன சொல்கிறீங்கன்னா போயர் கிராஸுன்னு சொல்கிறீங்க, இது சிரோகி கிராஸுன்னு சொல்கிறீங்க. என்னென்னா நாட்டு வகை ஆடுகள் தான் இதெல்லாம். நாட்டாடு கிராஸ் தான் எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும். சரி, ஓகே. மறக்காமல் ஒரு லைக்கை போட்டிங்கன்னா எல்லாருக்குமே போய் சேரும். ஆடு வளர்க்க நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோ நான் மாடை பற்றி போடலான்னு இருக்கேன். ஆல்ரெடி மாடை பற்றி போட்டிருக்கேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது மாடை பற்றி. அதை பற்றி மாடு வளர்ப்பை பற்றி அதை போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு அதே வீடியோ வேணுமா இல்லை மாடை பற்றியும் வேணுமான்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லான மாடு வளர்ப்பு டிப்ஸை கொண்டு வரோம். வீடியோ அனைவருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் விவசாயம் பற்றின பல தகவல்கள் உங்கள்கிட்ட வரும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.